திரு மணிகண்டன் வீராசாமி, இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடாது, ஆனால் விமான நிலையம் அமைக்கலாம். மாற்று இடத்தை அரசு தேட சொல்றாரு விஜய். மாற்று இடத்தினுடைய ஒரு ஏதாவது பரிந்துரை வச்சிருக்கிறாரா? ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்குதா? ஒரு தீவிர அரசியல் களத்துக்கு வரக்கூடிய விஜய் அவர்கள் 910வது நாள்ல தான் இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாரு. ஆனால் ஓராண்டு காலமாக இந்த அரசியலுக்கான முன்னோட்டங்கள், மாநாடு, கட்சி அறிவிப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு தேதி, காலம், நேரம், இதெல்லாம் பார்த்து அரித்மேட்டிக்கெல்லாம் பார்த்து அரசியல்ல களமிறங்கக்கூடியது ஏற்புடையதா இருக்குமா? இல்லை, முதல்ல அந்த போராட்ட காலத்துக்கு அவர் போய் மக்கள் பக்கம் நிற்கிறதே இங்கே நிறைய பேரால் ஏற்ற முடியல. இப்போ தோழர் இந்திரகுமார் தேரடி பேசுகிறாங்க. அவர் பத்திரிகையாளர்னு பேசுகிறாலும் தோழர் திமுகவோட ஆதரவாளர் தான், அனுதாபி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் தனி மனித தாக்குதல் நடத்துறதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க, ஒரு பொதுவான விஷயம். போராட்ட காலத்தில் வந்தேன்னு சொல்கிறார் அவர். இதே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சென்னை மெரினா வழி நடத்த வந்தேன். நான் தெரியும் போராட்ட காலங்களில் எவ்வளோ வீரியமாக நடக்கும், இந்த பிரச்சனைலாம் தெரியும். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்துகிட்டு தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்றேன். பிரச்சனையோட மையப்புள்ளி பேசுங்க. நாங்க சொல்றேங்க, பண்ணாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். வேலையா இருக்கு. தொடர்ச்சியா ஊடகங்கள்ல உட்கார்ந்து தனி மனித தாக்குதல் தயவு தனி மனித தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். அவர் பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. நான் அமைதியா இருந்தேன். ஏன் நேரத்துல நீங்க பேசுறதுக்கு நாங்க பதில் சொல்லணும். நீங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்லணும். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ஆமாங்க, நீங்க தொடர்ச்சியா தனிநபர் தாக்குதல் தான் பண்றீங்க. நீங்க பேசும்போது நான் பேசல. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. எது தனிநபர் தாக்குதல்? நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் பதில் சொல்றேன். நான் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. சொல்லிட்டு பேசுங்க. இல்ல, இந்த விவாதத்தை குயிக் பண்ணிக்கலாம். குற்றச்சாட்டு வைப்பீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கேன். நீங்க தாங்க தனிமனித தாக்குதல் விஜய் மாதிரி ஒற்றப்போ பாலிடிக்ஸ் பண்றது கிடையாது. நீங்க திமுகவுக்கு பேசுங்க சார். நான் விஜய் மாதிரி ஒற்றப்போ பாலிடிக்ஸ் பண்றேன். யாரங்க பண்றாங்க? முதலமைச்சர் போலேங்க வேங்கவேல்க அரசியல் களத்துல எல்லா பார்வையும் வாங்கிட்டாங்க. உங்க தலைவர் ஆளுங்கட்சி நான் கேக்குறேன். கொள்கை தலைவரை ஆளுங்கட்சி எங்க போனாரு? முதல்வர் போனாரா? அரசியல் நடவடிக்கை எடுத்தாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? விவாதத்துக்குள்ள ஒரு பதில் மட்டும் வாங்க. நீங்க நான் என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணேன்னு இப்ப சொல்லணும். நான் தனிநபர் தாக்குதலா நீங்க சொல்றீங்க. அவர் அந்த மக்களை சந்திக்கவே போல. அவர் கூட்டம் 3 லட்சம் வரும். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் சொல்லுங்க? யார் சொன்னாங்க தனிநபர் தாக்குதலா? இதுக்கு பேரு நீங்க எல்லாமே சேர்த்து தாங்க சொல்றீங்க. தாக்குதலா? ஆமா, தனிநபர் தாக்குதல் தான் நீங்க பண்றீங்க. இதுவே தனிநபர் தாக்குதல் அப்படினா உங்களுடைய அரசியல் மெச்சூரிட்டி குறிக்கிடுவாங்க. விமான நிலையம் அங்க அமைக்க கூடாதுன்னு உங்க தலைவர் சொல்றாரு இல்லையா? மக்கள் மேல் அக்கறை கொண்ட உங்க தலைவர் விஜய் எங்க பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாது சார், ஆனா தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு அந்த விமான நிலையம் தேவை, வேற ஒரு மாற்று இடம் தேடிங்கன்னு சொல்றாரு. எந்த இடத்தை நீங்க தேடி வச்சிருக்கீங்களா? விஜய் வச்சிருக்காரா இடத்தை? சொல்லுவாரா? நான் சொல்றேங்க, 4 இடங்கள் தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. சென்னைக்கு அருகாமையில் பன்னூர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது சென்னையில இருந்து 27 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர் இருக்கு. அதை புறக்கணிக்கிறாங்க. இது 62 கிலோமீட்டர் இருக்க இடத்துல நீங்க போய் அந்த இடத்த தேர்வு பண்ணி பண்றீங்க. இப்போ இது மத்திய அரசாங்கத்தோட திட்டம் தான். நாங்கள் சொல்கிறோம், பல காலமாக சொல்லிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் கூட்டணியில் தான் இருக்காங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை யாரும் கேட்கறதே இல்லை. இந்த நான் சொல்றேன் ஏன்னா இது எந்த விதமான அனுமதியும் கொடுக்காத ஒரு திட்டத்துக்கு இல்லைங்க, மக்கள் கிட்ட கருத்து கேட்கல. இன்னும் இந்த திட்டத்துக்கு முழுமையான அனுமதி எதுவுமே கொடுக்காத காலகட்டம் ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் நிலத்தை கையகப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க? சொல்லுங்க. யாருமே கையகப்படுத்தல. பேச்சுவார்த்தை தாங்க, பேச்சுவார்த்தையிலே சொல்றாங்க. உங்களுக்கு கையகப்படுத்துறதுக்கான வேலைகள் மக்களுக்கு ஆய்வறிக்கை போல அதை தான் நாங்க சொல்றோம். இருக்கு. நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க? ஆமா, நாங்க பேசதான் செய்யணும். மக்கள் பக்கம் நாங்க நிக்கிறோம். நாங்க பேசதான் செய்யணும். தொடக்க கட்டத்திலேயே எப்படி நீங்க மக்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்தல, மரத்து மேல ஏறி திட்டத்தை நீங்க சொல்லல, எதுவுமே சொல்லாதப்போ ஏன் பரந்தூர்ல தான் நீங்க வெப்பன் சொல்லிட்டு ஏன் அடம் பிடிக்கிறீங்கன்னு சொல்லி தான் நாங்க கேக்குறோம். நீங்க விமான நிலையத்தை வைங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. ஏன் அது ஏன் பரந்தூர்ல மட்டும் தான் இத்தனை நீர்நிலைகள் எங்க சொல்றீங்க? எங்க ஏன் பன்னூர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பன்னூர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அந்த கமிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, 4 இடங்கள்ல தேர்வு பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு பின்னாடி அரசியல் ஆதாயம் இருக்கு. அதுக்காக நீங்க பரந்தூர் தேர்வு பண்றீங்க. குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல,
அதற்கு பின்பு அரசியல் ஆதாயம் இருக்குன்னு விஜயோ நீங்களோ சொல்றீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்க. ஆமாங்க, பக்கத்துல அரசியல் ஆதாயம் இருக்குங்க, பக்கத்துல பாருங்க 5000 ஏக்கர் சொல்றீங்க, என்ன சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. 5000 ஏக்கர்ல வந்து நீங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க அமைக்கிறீங்கன்னா அதை சுற்றிலும் பெரிய நிறுவனங்கள், நான் அதை வந்து பேர் சொல்ல விரும்பல, பெரிய நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, மக்கள்கிட்ட இருந்து குறைந்த விலையில ஏமாத்தி வாங்கியிருக்காங்க, நிலங்களை வந்து வாங்கியிருக்காங்க. ஏன் நீங்க அதான் பரந்தூரை விட்டு நீங்க முன்னாடி வாங்கலாம், 62 கிலோமீட்டர் நீங்க போறவங்க சிட்டிக்குள்ள வாங்கலாம், 27 கிலோமீட்டர்ல உங்களுக்கு இருக்க பன்னூர் இருக்கு, பன்னூர் ஏன் நீங்க விடுறீங்க? அப்ப நீங்க வந்து தெளிவான அறிக்கை வந்து இதுல வந்து கொடுக்கல, மக்களுக்காக நீங்க வந்து மக்களுக்காக செயல்படுறீங்களா? நீங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் மேடம் யோசிக்கிறோம். அப்படினா நாங்க வந்து இது வரவே கூடாதுன்னு சொல்லல, நாங்க வர கூடாதுன்னு சொல்லவே இல்ல, நாங்க தடுக்கவும் இல்லையா. இந்த இடத்துல வேணா, அதுவும் அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியா போராடுறாங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க 910 நாட்களா அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அங்க நீர் ஆதாரங்கள் இருக்கு. சென்னை ஏற்கனவே நம்ம சொல்றோம், நம்ம எவ்வளவு பெரு வெள்ளங்களை நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி பல்வேறு 910 நம்பர் படம் மாதிரி அந்த நம்பர் வர வரை காத்துட்டு இருந்தீங்களா? பல்வேறு கணக்கு தெரியல விஜய்க்கு. சுயமடுத்து கேட்க மாட்டேங்க, நீர்நிலைகளை அழிக்கிறீங்க. ஏற்கனவே சென்னை முழுக்க வந்து வெள்ளக்காடா தான் மாறிட்டு இருக்கு. திருப்பி நீங்க அழிச்சு இன்னும் வந்து மோசமான நிலைமை தான் நம்ம சந்திப்போம். எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்க இதை சொல்றோம். நாங்க இது தாவேகா மட்டும் இதை வந்து பேசல. ஏன் திமுக பாதிக்கப்படுதுன்னு கூட்டணி கட்சிகள் வந்து எதுக்கு தான் செய்றாங்க? பாராட்டிற்குரியது. சென்னை வெள்ளத்துக்கும் அதுக்கு என்னதான் சம்பந்தம்? சென்னை இருந்து அறிக்கை பாத்தீங்கல்ல, பூவேல் நண்பர்கள் வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுலயே அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணீங்கன்னா அதோட வெள்ளம் வந்து சென்னையை பாதிக்கும்னு சொல்றாங்க. நீங்க ஆய்வறிக்கைகள் வந்து பல்வேறு அறிக்கைகள் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க அதுக்கு மாற்று இடம் சொல்லுங்க, மாற்று சிந்தனை வைங்கன்னு தான் சொல்ல முடியும். நம்ம அந்த திட்டமே வேணான்னு சொல்ல, அந்த பரந்தூர்ல வேணான்னு தான் நம்ம சொல்றோம். இதுதான் நம்ம நிலைப்பாடு. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து இவர் போனதுக்காக இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு சொல்றாருல, தோழர் சொல்றாருல, அந்த மண்டபத்துக்கு ஏன் போறது எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மக்களை சந்திக்கிறோம். ஏன் தடுக்கிறாங்க? ஊருக்குள்ள போறது ஏன் போலீஸ் வந்து ஏன் போலீஸ் பண்ண முடியாது? பயம் உங்களுக்கு? ஏன் பயப்படுறீங்க? களத்துல என்னன்னா ஏகனாபுரம் மக்கள் அந்த கிராமத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொன்ன பேசினாரு. ஆமாங்க, அது ஊருக்குள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நான் இவர் சொன்ன மாதிரி நாங்க முன்னேற்பாடு பண்ணிட்டு தான் நாங்க வந்து அனுமதி கேட்டுட்டு தான் நாங்க வந்து போறோம். அப்படி இருந்தும் தடுக்கப்படுகிறார். ஏன் தடுக்கப்படுறாங்க? சந்திக்க வேண்டியது மத்த தலைவர்கள் வந்து ஈஸியா போய் ஆக்சஸ் பண்ண முடியுது. இவர் ஏன் நீங்க வந்து தடுக்கிறீங்க? இன்னொன்னு பண்ணா எப்படி? எதுங்க? மண்டபத்துல போய் மக்களை கூப்பிட்டு இதற்கு முன்னாடி என்ன ஃபார்முலால ஒரு அரசியல பண்ணீங்களோ, பொதுவெளியில நாங்க கேக்குறோம், நீங்க தான் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. பொதுவெளியில சந்திக்கிறதுக்கு அந்த மண்டபத்துல மண்டபத்துல சந்திக்கிறதுக்கு ஒரு தனியார் மண்டபத்துல சந்திக்கிறதுக்கு எதுக்கு அனுமதி கேட்டீங்க? வந்து அனுமதி இல்ல, போக வேண்டியது தானே. ஏங்க நாங்க கேட்டுட்டு போறோங்க, கேட்காம போறோங்க, அது வந்து பிரச்சனை இல்லங்க. கொடுக்க வேண்டிய காவல்துறை ஏன் கொடுக்கல? ஏன் மறுக்கறாங்க? அந்த இடத்துல ஏன் தடுக்கறாங்க? அந்த இடத்துல எதுக்கு தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பொதுவெளி, அந்த பொதுவெளிக்கு போறதை யாரும் தடுக்க முடியாது. நீங்க வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே, யார் உங்களை தடுத்தா? எதுக்கு நீங்க போலீஸ் போனீங்க? கேட்டுட்டு போகும்போதே நீங்க உள்ளுக்குள்ள போக விட மாட்டீங்க. எதுக்கு கேட்க போறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அம்பேத்கர் திடல் பொதுவெளி, அததாங்க கேக்குறோம். இல்ல போக வேண்டியதானே. மத்தவங்க எல்லாம் நீங்க அனுமதிக்கிறீங்க, ஏன் எங்க தலைவரை நீங்க அனுமதிக்க மாட்டீங்க தான் நாங்க கேக்குறோம். அந்த ஒருமையில வர்றவன் யாரு? மத்தவன் சொல்ல, மற்றவர்கள் சொல்றோம். நாங்க 35 தலைவர்கள் போயிருக்காங்க, நீங்களே சொல்றீங்க. 35 பேர் போயிருக்காங்க. நெருக்கடி ஏன் இவர் கொடுக்குறீங்க? 35 பேர் போனாங்க. ஆமா, வண்டி ஒண்ணுல தோழர் திரும்ப போனாரே எனக்கு தெரியும். வண்டி எடுத்தாங்க, நேரா ஏகனாபுரம் போனாங்க, உள்ள போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன உங்க வண்டி ஏன் ஏகனாபுரத்துக்கு தனியா கிளம்பி போகலன்னு கேக்குறேன். எங்க போக தயாரா தாங்க, நீங்க எங்க போக விடுறீங்க சொல்லுங்க. நீங்க தான் காவல்துறை வச்சு தான் நீங்க அடக்குமுறை பண்றீங்களா? நீங்க எங்க போறீங்க? ஒரு 10 செகண்ட் கொடுங்க எனக்கு. ஏகனாபுரம் தடை செய்யப்பட்ட பகுதியா? கிடையாது. 144 போட்டிருக்கா? கிடையாது. அது நீங்க தான் சொல்லணும். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அம்பேத்கர் திடலுக்கு போறதுன்னா உங்க ஷிஃப்ட் கார் எடுத்துட்டு விஜயும் புஷி ஆனந்தும் வெங்கட்டும் நீங்களும் சேர்ந்து கூட கிளம்பி போயிருந்தீங்கன்னா யாரும் உங்களை தடுக்க போறது கிடையாது. நீங்க போய் போலீஸ்ட நான் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து மண்டபத்துல வச்சு ஃபங்க்ஷன் நடத்திக்கிறேன்னு கேட்டுட்டு போலீஸ் வந்து எத்தனை பேருக்கு கவுண்ட் கேக்குறாங்கன்னா நான் சொல்றேன். நீங்க வந்து திருப்பி இந்த மாதிரி நீங்க பேசுறது ஏங்க உங்க அனுமதி கெடுதே நடவடிக்கை தான சொல்ல முடியும். நீங்க அனுமதி கெடுதே என்கிட்ட அனுமதி கேட்டிருக்கீங்க, நீங்க ஏன் விடறதா? நாங்க ரீதியா ஒரு கட்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க தலைவர் ஏர்போர்ட்டுக்கு பேசுறாரு. போறதுக்கு விஜய் யார்ட்டயாவது அனுமதி கேட்டிருக்காரா? ஒரு டவுட். ஒரு நிமிஷம். சென்னை ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு யார்ட்டயாவது அனுமதி கேக்குறாரா? இல்ல. ஏன்னா அது பொது இடம். அதே போல அம்பேத்கர் திடல்ல போராட்டம் நடக்குதுன்னா அது பொது இடம். வண்டி எடுத்துட்டு போறதுக்கு பதிலா எதுக்கு டிஜிபிக்கும் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் லெட்டர் போட்டு பாதுகாப்பு கேட்டீங்க? நாங்க வந்து கேக்குறோம், மக்கள் உங்க பக்கத்துல வந்துட கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பு கேக்குறீங்க. மக்களோட தாங்க அவர் நிக்கிறாரு. அவரு நீங்க எங்க போனீங்க? 1000 நாளா எங்க போனீங்க? வேங்கவேல் போலாமா? அது சொல்லுங்க. நீங்க வேங்கவேலுக்கு தாவேக்கா போய் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றத பார்த்தேன். நாங்க போக தாங்க செய்வோம். நாங்க போறோம். நேத்து கூட விஜய் போயிருந்தாரு நினைக்கிறேன். இந்த விவாதத்துக்கு நீங்க வாங்க. நீங்க வந்து இன்னைக்கு வான்றீங்க. இல்லங்க, அரசாங்கம்
இது வந்து எல்லாருக்குமான நடைமுறை வந்து இவருக்கு வந்து இல்ல கிடையாது. சார், நீங்க நீங்க வந்து வந்து தொடர்ச்சியா வந்து மறுபடியும் பார்த்துட்டு இருக்கீங்க. கேட்கறது. மாநாட்டுல ஆரம்பிச்சு திரு மணிகண்டன், வண்டியில திரு போக வேண்டிய மணிகண்டன், இடத்துல இது ஒரு லெட்டரோட அரசியல் போலீஸ்ல படுத்த- போயிருந்தது ஏன்? படுகிறது. இது வந்து பாராபட்சம். உண்மையாலுமே மக்கள் மீது இதுக்கான அக்கறை நிச்சயமா கொண்டு ரெண்டாயிரத்தி நீங்க இருக்கிறது. தான் கேட்டீங்க. நீங்க எலெக்ஷன் வீனஸ் வந்து பேசுறது நடத்துறது கூட பாருங்க, பெருசான குறிப்பிட்ட விஷயம் அரசை தான் இல்ல. விமர்சிக்கிறீங்க. அம்பேத்கர் திடல்ன்ற வார்த்தையே அதுவும் இல்ல. அனுமதி தொடர்பாக விமர்சிக்கிறீங்க. நீங்க அம்பேத்கர் திமுக திடல்ன்ற எதிர்ப்பு வார்த்தையே அரசியல் இல்ல. அப்படிங்கிற எல்லாரும் ஒரே ஒரு இடத்துல முனை பேசுறாங்க, போக்குல யாராவது தான் ஒருத்தர் பேசுங்க. இந்த விஷயத்தையும் மேலெடுத்து செல்றீங்க அப்படின்றாங்க. இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு மக்களை பார்க்கறதுக்கு அவர் வந்து போறாரு. அதுக்கு ஏன் அந்த தடைன்னு தான் நாங்க கேட்கிறோம். அவர் மக்களை போய் சந்திச்சுட்டு வர போறாரு. அதுக்கு ஏன் இவ்வளவு தடை, இல்லவே ஏன் இவ்வளவு வந்து இல்லைன்னு நெருக்கடி சொல்லிட்டாங்களே. கொடுக்கணும்? அவர் வந்து போய் சந்திக்க போறாரு. சார் நான் ஒண்ணே ஒன்று மறுபடியும் கிளியரா சொல்றேன். எதுவுமே இல்லாத நேரத்துல போலீஸ்ட்ட போய் ஐயா நான் உள்ளே வருவதற்கு அனுமதி வேண்டும்னு நீங்க கேட்டது இல்ல. நீங்க கேட்டது எங்க வீனஸ் மண்டபத்துல நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டீங்க. ஆமாங்க, அதுல என்ன நான் தவறு இருங்க இருக்கு? ஒரு நிமிஷம். நாங்களும் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். கூட்டம் நடத்துறதுன்னா போலீஸ் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் இந்த அரங்கத்துல இத்தனை பேர் எங்களுக்கு கொள்ள சொல்லி கொடுக்காதீங்க. உள்ளதுல நடைமுறை எங்களுக்கும் தெரியுங்க. இது எங்களுக்கு தெரியும் நடைமுறை. அது எங்களுக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சதுனால ஒண்ணும் சொல்லி கொடுக்காதீங்க. அது நடைமுறை எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தெரியும். மண்டபத்துல நீங்க- நடக்கிறதுக்கான நீங்க- பெர்மிஷன் இல்லைங்க. கேட்கறதுக்கு போலீஸ்ட்ட போனீங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்? என்னோட டவுட் என்னன்னா அம்பேத்கர் திடலுக்கு போக முடியலன்னீங்களே, அம்பேத்கர் திடலுக்கு போவதை போலீசால் தடுக்க முடியாது. நீங்க மாவட்ட ஏன்னா, நிர்வாகத்தை கேளுங்க. நீங்களா எங்க போய் கிட்ட கேட்காதீங்க. போலீஸ் இந்த ஆபீஸ்ல கேள்வி நீங்க வந்து காஞ்சிபுரம் ஐயா மாவட்ட protection நிர்வாகத்தை கொடுங்க கேளுங்க. ஐயா அப்படின்னு அவங்க தான் கையெழுத்து எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா, கொடுக்கலாம். நீங்க போலீஸ் இந்த கேள்வி வந்து கட்டுப்பாடு. மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட Okay. கேளுங்க. எங்க கிட்ட கேட்காதீங்க. ஓடி அடையாது Okay. இன்னைக்குள்ள. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.